முனிவர்களுக்கு, 18 சித்தர்களுக்கு, பரிபூர்ண ஆன்மாக்களுக்கு, பிரபஞ்ச சக்திக்கு, பட்டினத்தார் திருவடிகளுக்கு, வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசுவாமிக்கு, சென்னை மாநகர், சென்னை பக்தராக சென்னை குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க யாரும் உண்டா? குழந்தை வரம் குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க உண்டுமா? அப்பா குழந்தை கேட்டு வந்தவங்க உண்டா? வாமா, யாரெல்லாம் வந்தீங்க? யாரெல்லாம் வந்தீர்கள்? அம்மா வர சொல்லு. கால் வந்துட்டு வரலாம். அவர்க்கும் எனக்கும் உறவு காட்டி அருள் புரிந்ததும் இசை கதையார் நினைத்து நினைத்து. இன்னொரு தரம் கால் உண்டாங்க. வா 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 வா. எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் முடிச்சு? 2 வருஷம். பக்கத்தில் வாமா. டாக்டர் கருமுட்டைகளை பற்றி என்னம்மா சொன்னார்? அதனால் இந்த குழந்தை ஜனனத்துக்குரிய ஆற்றலை அது விட்டு விட்டது என்று சொன்னார். சரிண்ணா, காட்டில் வந்துட்டு வா. விவாதிக்க முடியாது. கரெக்ட். உட்கார். இந்த வருஷம் மாசி சிவராத்திரிக்கு பிறகு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கருமட்டைகள் உயிரணுக்கள் சக்தியாக பேரிட்டு எழும். அதில் முதல் குழந்தை ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும். சிவநேசன் என்று நீ பெயர் வைப்பாய். கால் வந்துட்டு வா. புளியரை கருப்பசாமிக்கு இந்தா வெற்றிகரமாக நடக்கும். ஜெயிச்சு தரேன். 3 முறை என்னையை பார்க்க வந்துட்டு வார பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலை, முக்கணிகள், சரக்கு எல்லாம் கொண்டு வரணும். அதே சென்னை மாநகர் எல்லை கருப்பசாமி ஐயா, என் பிள்ளைக்கு உடல்நிலையும் நல்லாகணும், என் குடும்பத்தில் ஆயுள் பாக்கியமும் சிறப்பாக இருக்கணும்னு கேட்டு வந்தவங்க. கணவன் மனைவி குழந்தை, கணவன் மனைவி குழந்தை. கால் ஒன்று சொல்லலாம். அடுத்த உத்தரவு சென்னையில் என் மகன் புத்திக்கு சோலாமல் இருக்கான், அவனை சரியாக்கி தரணும் அப்படின்னு கேட்டு வந்தவங்க. கம்பிக்கு அந்த பக்கமே நில்லுங்க தம்பி. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஆத்திரம் கொள்ளாதே ஞான பெண்ணே, கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனை என்று சொல்வதை விட ஜென்ம பாவத்தை பற்றி தான் விசாரணமாக பேச வேண்டும். 4 தலைமுறைகளுக்கு முன்னாலேயே 6 நாள் 24 275 ஆண்டுகளுக்கு முன்னால். எத்தனை ஆண்டு? 275 ஆண்டுகளுக்கு முன்னால் சில நடவடிக்கைகள் பல வன்மையானவர்களுக்கு பயந்து உன் குடும்பத்தில் உள்ள மூதாதையர்கள் தான் பெற்ற வம்ச வழியவே குதிலுக்குள் வைத்து மண்ணுக்குள்ளே புதைத்து அவர்களுடைய ஆத்மாவை சாந்தித்தியம் படுத்தி விட்டார்கள். அப்படிப்பட்ட பாவத்தின் விமர்சனத்தின் காரணத்தினால் இப்பொழுது 2 தலைமுறைகளாக உங்கள் வம்சத்தில் அறகுறையாகவே இறந்து போகிறார்கள். அதில் இப்போதைக்கும் உங்களுடைய வீட்டில் 2 பேருடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் ஆயுளை பற்றியும் ஒரு குழப்பமான சிந்தனை உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. அந்த உள்மனதை புரிந்து உங்களை இங்கே வர வைத்து காப்பாற்றி கொடுக்கும்படி மேலிருந்து கட்டளை. கொல்லிமலை பக்கத்தில் போனியா அப்படின்னு ஒரு கேள்வி. போயிருக்கீங்களா? அரப்பளி ஈஸ்வரரை கும்பிட்டுருக்கீங்களா? கும்பிடலை. கால் வந்துட்டு வாங்க. சோமா இருக்கீங்களா எல்லாரும்?
பக்கத்தில் வா. உன் பிள்ளையினுடைய உடலை ஆராய்ச்சி செய்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒரு செய்தி. அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமலே இவளுக்கு வளர்ச்சியாகிவிடும், தெளிவாக இருப்பாள், அந்த உணர்வு அலைகள் அடங்கி மூளையினுடைய ரத்தம் சீராக செயல்படும் என்று மேலிருந்து கட்டளை. பக்கத்தில் வா. அதனால் இந்த பிறவியில் உனக்கு சிறிய மருத்துவத்தால் குணமாகி உடல் வீரியமாக வளர்ந்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாக வீட்டிருப்பாய். இந்தா உனக்கு சம்பளம் உயரக்கூடிய நேரம் வந்துருச்சு, அடிஷனலாக இன்னொரு டியூட்டி பார்க்கக்கூடிய காலம் வந்துருச்சு. இந்த மகனே ஆனந்தமாக இரு. சென்று வா மகனே வென்று வா, அறிவை வென்று வா மகனே சென்று வா. வாப்பா கால் வந்துட்டு வாங்க. அங்கே 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 வாடா தம்பி வா. அவன் யாரு? இவர் டிரைவர். இவர் யாரு? நீங்கள் டபுள் துணைக்கு வந்தவர்கள். ஓ யாருக்கு ஆப்ரேஷன்? உங்களுக்கு. சரி உட்கார், நல்லா உட்காருடா. வா வா பக்கத்தில் வா, தாத்தா பக்கத்தில் வா. எவ்வளோ காலம் ஆகுது? அப்படியா? அடிபட்டுருக்குன்னு சாமி சொல்லுதே. பையன் எங்கேயா விழுந்தாரா? இந்த நரம்பியலை சரியாக்கிறலாம்னு உத்தரவில் இருக்கு, குணமாக்கி தரேன். கால் வந்துட்டு வாங்க. இப்போதைக்கு ஊருக்கு கூப்பிட்டு போங்க, பௌர்ணமிக்கு முத நாள் கூப்பிட்டு வந்துடுங்க. இந்தா வெட்டியாக்கி தரேன். சரி. வாப்பா, அப்படின்னா அங்கே நின்றுப்பா. கர்மசாமிக்கு திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? யாருக்குண்ணே கல்யாணம்? கால் வந்துட்டு வரலாம். நேற்றே வந்து முனைஞ்சிரு வெளியே போயிட்டான். அப்படியா? நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு கிடக்கு? கோர்ட்டு கேஸ் முன்னால வாமா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஜாதகத்தில் 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்காரு. 8, 9, 10 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கார். உன் பையனுக்கு லக்கணம் வந்து ரிஷப லக்கணம், லக்கணத்துக்கு 7ஆம் இடம் விருச்சிகம், சனி பகவான் கும்பத்தில் இருக்கார். 7வது இடமாகிய சிம்மத்தை பார்த்து 8, 9, 10ஆம் பார்வையாக கலத்தரஸ்தானமாகிய விருச்சிகத்தை பார்க்கிறார். அதனுடைய சாதத்தை பார்க்காமலே சொன்னேன். அதனுடைய காரணத்தினால் இவனுக்கு கட்டி கொடுத்தா குடும்பம் ஒருநிலைப்பட்டு இருக்காது, ஒழுங்கான மனோநிலை இருக்காது, இவன் பலதார யோகம் உடையவன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. புரியுதா? அதனால் சனி தோஷத்தை நீக்கி கல்யாணத்தை நடத்தி தர காலில் விழுத்துவான். சாதத்தை கையில் வாங்கி தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. முடியலையா? கேட்டு பார்ப்போம். இந்தாப்பா கல்யாணத்தை நடத்தி தர, பௌர்ணமிக்கு மோனாளி என்னை வந்து பார்ப்பா, ஜெயிச்சிருவோம். போ. நல்லா. கர்மசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கியா? என்ன வழக்கு? என்ன வழக்கு? சொத்து தகராறு. கால் வந்துட்டுவாங்க. என்ன? எந்த ஊர்? சென்னை. எந்த இடம் சென்னையில்? ஓல்டு மகாலிகபுரம், மகாபலிபுரம்.
அவருக்கு உட்கார நீங்கள் நின்றுக்காங்க. முடியாதவர்கள் ஏன் முயற்சி இருக்கிறது? கண்ண முடுமா? ஓம் நமோ நாராயணாய நமக. வீட்டுக்குள்ள நாராயணருடைய திருநாம சத்தம் கேட்க பக்கத்தில் நாராயணர் இருக்காரா? பெருமாள் இருக்காரு. கால் வந்துட்டுவாங்க. எங்கும் பனி தூங்கும் மலை. இந்த நீதிமன்றத்தை வழக்கு உங்கள் பக்கத்தில் சாதகமாக முடியும்பா. வேற என்ன வேணும்? அந்த வீட்டுக்குள்ள ஒரு தீய சக்தி இருக்கு, அதை நீக்கி வெட்டியாக்கி தரேன். 3 முறை என்னைய பார்க்கவா ஜெயிச்சுடுவேன். போ, ஜெயிச்சாச்சு. கோளாறு இருக்குங்கிறது தான் தீய சக்தி இருக்குன்னு சொல்லுதேன். மாற்றிடுவோம். பக்கத்தில் வாங்க ஐயா. இந்தாங்க போயிட்டாங்க. கர்மசாமிக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சரியாக முடியலைன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். யார்? என்ன அக்ரிமெண்ட்? இடம் சம்மந்தமாக அக்ரிமெண்ட் முடியலையா இன்னும்? பப்பா பா பப்பா பப்பா. யாரெல்லாம் மந்தீர்களப்பா? யாரெல்லாம் மந்தீர்கள்? குழந்தை மனைவி இல்லை, மனைவி குழந்தை. பொண்டாட்டி பேர் நம்ம பாதோட பையன் எடுத்தோன்னே அவள் பேரை சொல்லலாம்ல. கால் வந்துட்டு வாங்க. என்ன செய்ய முடியும்? நம்ம எல்லாரும் அமைதியாக உட்காருங்க. என்ன அக்ரிமெண்ட்டுப்பா அது? பக்கத்தில் வா. கண்ணை முடிக்காங்க. என்னை ஆளும் மேரி மாதா. என்ன நீ வந்தோட மேரி மாதாவை பற்றி பாடுற? என்ன விஷயம்? நீங்கள் கிறிஸ்டியனா? கால் வந்துட்டாங்க. வேளாங்கண்ணி போயிருக்கீங்களா? வேண்டுதலை வச்சுருக்கீங்களா? உங்கள் குடும்பத்தில் முன்னோர்களில் ஒரு பொம்பளை 2 கல்யாணம் முடித்தாலாம்ல. அது யார்? ஒரு பொம்பளை ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு ஒதுங்கி வந்துட்டு 2ஆம் தடவை வேறு கல்யாணம் முடிச்சுக்கிட்டாலாம். உனக்கு தெரியலை, கெட்டிக்காரம்னு அர்த்தம். அப்படி ஒரு சம்பவம் நடந்துடும். இப்போ உன்னுடைய பூர்வீக சொத்தில் ஒரு பொம்பளை போட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஆம்பளையை ஆட்டி படைக்கிறவளே அவாதான். புரியுதா? உப்பு, மண், மெழுகுபர்த்தி இவைகள்லாம் சேர்த்து உங்களுக்கு தெரிஞ்ச மாந்திரிகத்தில் செஞ்சு உங்களை பக்கத்தில் வரோடாமல் எதிர்த்து கீழே விழுந்தது மாதிரி, வண்டி வாகனத்தில் பகை வர்றது மாதிரியெல்லாம் வேலையை செஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் அந்த சொத்து அக்ரிமெண்ட்டை உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி தரேன். அந்த தீய சக்தியை விலைக்கு உங்களை தெளிவாக வாழ வைக்கிறேன். காலில் வந்துட்டுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் கெட்ட தொழில் பார்க்க ஒவ்வொரு செயல் இருக்குது. என்னடா தம்பி நம்ம சொன்னால் எவன்டா கேட்காங்க? இந்தா உன் இடம் முடியும். 6 மாத கால அவகாசம். வா பக்கத்தில். வேறு என்ன வேணும்? கண்ண மூடு. தொப்புலேருந்து தொண்டை வர ஒரு எரிச்சல் தோன்றுது இருக்கலாம். அது கேஸ்ட்ரிக்கு வாயு சம்மந்தமான எரிச்சலா, இல்லை உணவு குழாயில் எதுவும் குறையா, இல்லாட்ட வயிற்று இறப்பையில் பிரச்சனையான ஒரு குழப்பம் உனக்கு. அது ஒரு வாயு சம்மந்தமான பிரச்சனை. தீர்த்து தாரேன். அது தனிப்பட்ட செக்ஷன். வா பக்கத்தில் வா. ஓய் விட்றா. சாக் பக்தி நல்லா போயிட்டாங்க. கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடித்து வாழ வச்சு பார்க்கணுன்னு நான் ஆசைப்படுறேன். நடக்க மாட்டேக்கு. உன் பிள்ளைக்க கால் விட்டுறேன். உனக்கே சிபாரிசு இல்லை. மனசு ஒருநிலைப்படலை. நல்லா கும்பிட்டுவா. விளாம்பழத்து மாதிரி இருக்க. விளாம்பழம் கொண்டு வந்தது யாருப்பா? விட்டதடி ஆசை
விளாம்பழத்து ஓட்டோடு. விளாம்பழம் எப்படி இருக்கும்? பழுத்துருச்சுன்னா தோட்டுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்காது. புளியம்பழம் எப்படி இருக்கும்? குடு குடு குடுன்னு சத்தம் கேட்கும். காயை குறுக்குன்னா சத்தம் கேட்குமா? பழுத்த புளியம்பழத்தை தொட்டுப்பார், கடுகடுன்னு சத்தம். ஏன்? அவ்வளோதான், ஓட்டுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்காது. இதை மாதிரி தான் சில உறவுகள், சில விஷயங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உலகம் வைக்க வெளியில் காட்சி கொடுக்கும், ஆனால் உள்ளத்துக்குள்ளே வெறுத்து போய் நிற்கும். உண்மையா இல்லையா? அந்த நிலைமையில் தான் நீ இப்போ இருந்துக்கிட்டு இருக்க. கால் வந்துட்டு வா. நம்ம சொன்னால் இறந்தாக்கா உன் பொம்பளை பிள்ளைகிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் கேட்டியா நீ? என்ன சொன்னாங்க? என்னப்பா பண்ணிக்கிடணும்னு சொல்லுதாங்க. வைகாசி 20ஆம் தேதிக்கு மேலே மாப்பிள்ளையை பாரு, வெற்றிகரமாக நடக்கும். நல்லதாச்சு, போயிட்டோம். கர்பதாமிக்கு சாதகம் பொருந்தது, ஆனால் பொருந்தினாலும் பேச வரமாட்டுக்காங்க ஐயா. கல்யாணத்துக்கு சாதகம் பொருந்துது, ஆனால் பொருந்தினாலும் வந்து பேச வரமாட்டுக்காங்க. யாருக்கு? வா, உனக்கு கல்யாணம் முடிக்கணுமோ? எத்தனை 7 வயசாச்சு? எத்தனை வயசாச்சு உனக்கு? 35 தானே? 50 வரை கல்யாணம் முடிக்கலாமே. முன்னால் வந்து நிடு, கால் வந்துட்டும். 60 முடிச்சு 70 பிள்ளை விற்று வாழுதாங்க. ஆமாடா, தப்பாக நினைக்காதீங்க. உலகத்தினுடைய கடவுள் விதித்த விதி அது. இன்னொருத்த காலம் விட்டுறானே. தண்ட தக்குண தண்ட தக்குண தண்ட தக்குண தண்ட. அண்ணன் என்ன தொழில் பார்க்குறீங்க? டெய்லர். பழைய காலத்து கால் மிதியா மிஷின் மிதியா? கால் மிதி தான். உட்காருங்க. செண்டமான மாதிரி சத்தம் கேட்க அதான் கேட்டேன். அடாடா பாண்டி, பக்கத்தில் வாங்க. உன் பையனுடைய ஜாதகத்தை பார்த்தேன். ஜாதகத்தில் ஒன்றும் குறையில்லை. நாகதோஷம் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் துட்டை பிடிங்கிட்டாங்க. கால் வந்துட்டுவாங்க. சரி, வாங்கிட்டு போகலாம். அவனும் பிழைக்கணும்லையா நாட்டில். அதுக்கு இந்த பைத்தியர வேலாக கிடச்சான். என்ன இந்தா, இந்த வருஷத்தில் உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கு. பொண்ணு வீட்டுக்காரங்களை கொண்டு வந்து பூட்டி வைக்கிறேன். முதப்பில் ஆம்பளை பையன் பிறப்பான். என் பேரை வச்சு நீ கொஞ்சம் குறாவு போ. ஓகே. இதுவரை தெரியலையோ? எந்த ஊர் ஐயாவுக்கு? சொந்த ஊர்? சொந்த ஊர் காஞ்சிபுரம் பக்கத்தில். 1 2 3 4 5 6 7 முனீஸ்வர சாமி குலதெய்வம். போ. கர்பதாமிக்கு எந்த ஊர் உங்களுக்கு? சென்னை. அப்படியா? கர்பதாமி என்ன விஷயம்? உங்களை நான் கூப்பிடணும், நீங்களோட முன்னே வந்தோன்னா எவன் பொறுப்பதுக்கு? ஓ, அப்படி சொல்கிறீங்களே. கர்பதாமி, என் பிள்ளையனுடைய உடலில் ஒரு சின்ன அடையாளம் இருக்குது, அது ஒரு குறை மாதிரி தெரிஞ்சிருமோ அப்படின்னு ஒருத்தன் பிள்ளையை பற்றி நினச்சி வருத்தப்படுறான். நம்மளை யாருப்பா அது? யார்? பிள்ளையினுடைய உடலில் ஒரு அடையாளம் இருக்குது, அது ஒரு குறை மாதிரி தெரிஞ்சிருமோன்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்குன்னு சாமி சொல்லுது. ஆமாப்பா. வேலை விஷயமாக முயற்சி பண்ணி வெற்றி பெற வேண்டும்னு கேட்டு வந்தவங்க யார்? பிள்ளைகளுக்கு வேலை விஷயமாக கேட்டு வெற்றி பெற வேண்டும்னு கேட்டு வந்தவங்க வாங்க. கனவிதுதான், நினைவிதுதான், எண்ணங்கள் மாறாதது. என்ன வேலை? கண்ணமுடி உட்கார். எந்த ஊர் பக்கத்தில் இருக்க? இரும்பு தொழிற்சாலைகள் உங்கள் பக்கத்தில் இருக்கா? வெல்டிங் பற்ற இரும்பு தெரியல. எந்த ஏரியாவில் இருந்தீங்க? அதுவும் சென்னைக்குள்ளே தான் இருக்குது. அங்கே இருந்துச்சா? சரி, காலில் வந்துட்டு வாங்க. லேத் பற்ற சத்தம் கேட்காதான். இன்னும் இந்த மாதிரி கடக்கு புட்டக்கு சடக்குன்னு சத்தம் கேட்கும். உன் பிள்ளைக்கு 10ஆம் இடத்துல ஜீவனாம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நிலையான கிரகமாக இல்லை. அதனால் 3 வருஷமாகவே தொழில் ஓங்கி ஒவ்வொரு இடமா ஓடி இருப்பான். மனத்துக்கு சங்கடத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும். பணத்தையும் ஒழுங்காக கொடுத்து வீட்டுக்கு தரக்கூடிய அளவுக்கு கிடைக்காது. கேட்டால் 1000 வார்த்தை பதில் வரும். பொல்லாத நட்பு, எங்கேயாவது போய் தங்கிட்டு வர்றது மாதிரி வேலை, இதுதான் நடந்துக்கிடுது. கால் வந்துட்டு வா. தனியாக தங்கினா பிரச்சனை இல்லை, தக்க துணையோடு தங்கிட்டா குழப்பம். என்ன செய்ய முடியும்? பருவம் பொல்லாதது. என்னடா தம்பி,
விளையாட்டு பருவமடான்னு சொன்ன மாதிரி உன் பையனுடைய மனத்தை மூலம் மாற்றணும் என்ன. ஆனால் அவன் பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் பொருள்கள் வாங்குகிறான், கண்ணாடி பாட்டிலில் வாங்கிறது இல்லை என்ன. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா தாய். அவன் மனத்தை நான் மாற்றி தரேன், முழுசாக திருத்தி உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இந்தா நல்லா இருக்கும். இந்தா கண்ணாடி பாட்டுனா ஓடுற ஓட்டத்துக்கு கீழே விழுந்துரும்லையா. விவரமான பே நம்ம சொன்ன எவன் கேட்கான். என்னென்ன 35 வயசில் கல்யாணம் முடிக்கணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்டு நிற்கான். வாப்பா மகனே வா. பார்க்கா சிரிக்கா செட் ஆக மாட்டுக்கா காடி. இவளை பார்த்து என்னையா பிரயோஜனம். என்னென்ன என்ன இன்னொருத்த கால் விட்டு வேலை தம்பி. என்ன செக்ஷன் ஐயா வேலை பார்க்குறேன்? விவசாய ரியல் எஸ்டேட். யாரு அமைதி? யார? ஆ அதான்டா உனக்கு கல்யாணம் சகல யோகத்தில் ஒன்று கூடுது மூடுது, செட் ஆக மாட்டுக்கு. அது மட்டும் இல்லை, நீயா யாரையாவது ரெடி பண்ணலாம்னு போய் பார்த்தாலும் பார்க்க சிரிக்கி பேச மாட்டுக்கு, காரியம் செட் ஆக மாட்டுக்கு. அதுவும் அப்படி தான் ஓடுது. காலில் விட்டு வா. சரி, எல்லாம் உலக இயற்கை தான், எதையும் நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது. என்னண்ணே உண்மையா இல்லையாண்ணே? நம்ம பார்க்காததான் நம்ம சிரிக்காததா? என்ன சொல்லுறீங்க? 1 2 3 4 5 5ஆம் இடத்தை பார்த்தேன், புதன் இருக்கிறார். அப்போ புத்திஸ்தானத்தில் குழப்பம். அதுக்கு என்ன பண்ணணும் கருப்பசாமி? அப்படியா? சரி கரெக்ட். வா. மிதுனம் இந்தாடா 28 நாளையில் இந்த கிரக நிலைகள் கொஞ்சம் மாறுது. அப்பொழுது 2 ஜாதகம் வரும். ஒரு ஜாதகத்தில் 9 பொருத்தம் இருக்கும். அதை என்கிட்ட கொண்டு வந்தா முடிச்சு தரேன். போ, நல்லா இருப்பாங்கண்ணே. ஐஸ்வர்யமாயிருவாடா, புண்ணியமாரு. கர்மசாமிக்கு என் மருமகளை செட் பண்ணி தரணும், என் சொல்ல கேட்கணும், குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும். ஒரு 3 பேர் அதே கேள்வியை கேட்க வராங்க. 3 பேர். வணக்கம் 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 வணக்கம். அங்கே போய் காலில் வந்துட்டு வா. புலம்பாத அக்கா 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 அக்கா. அடுத்த மாதம் இவன் மரபா அங்கே வருவா. எங்கள் மாமியார் சொல்ல கேட்க மாட்டேங்க, செவுட்டில் 2 இழுப்பு இழுக்கணும் சாமின்னு கேட்பா. யாரு? மருமகளும் பிள்ளையும் 2 வருஷம் ஆச்சு பிரிஞ்சு. இன்னொரு கம்பெனியில் இருக்கிறவா வீட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்களா. இப்போ இங்கே வந்துட்டேன், வீட்டில் அங்கிள் அண்ணன் உன் பையன் கூட